வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நம்ம சேனல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த Synology NAS இத பத்தின ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். சோ எல்லாராலயும் ரொம்ப ஒரு விரும்பப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோ நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. அதை பார்க்கறதுக்கான லிங்க் மேல இருக்கு. சோ இன்னைக்கு அந்த பதிவோட ஒரு கண்டினியூஷன். அந்த பதிவோட கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எக்கச்சக்கமான கேள்விகள் டவுட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அதுல இருந்து முக்கியமான 3 கேள்விகளுக்கான பதில் நான் சொல்றேன். அது தவிர இப்போ வந்து இந்த Synology NAS ரன் பண்ணக்கூடிய OS பாத்தீங்கன்னா DSMல வந்து DSM 7.0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெர்ஷன் அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்ல கூகுள் போட்டோஸை அடிச்சு தூக்குற மாதிரி இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்கு. அந்த ஃபீச்சரை பத்தின விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ Synology NAS இந்த NAS அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு குவிக்கா ஒரு ஓவர்வியூ என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு சொந்தமான ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் உங்க வீட்டிலே நீங்களே உங்களுடைய நம்பிக்கையான ஒரு இடத்துல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டிய உங்க டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுக்கு ஒரு இடம், ஒரு சின்ன ஒரு மினி கம்ப்யூட்டர். ஆனால் இந்த கம்ப்யூட்டரோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த டேட்டாவை உலகத்தில் எந்த மூலையில் நீங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது NAS-னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ எங்கிட்ட இருக்கிற Synology NAS ஸ்டேஷனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா DS220 plus இதுல வந்து 2 டிரைவ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஏற்கனவே ஒரு 10 TB கான ஒரு டிரைவ் இதுல ஃபர்ஸ்ட் டிரைவ்ல நான் போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இரண்டாவதா இப்போ வந்து ஒரு 8 TB கான டிரைவ் நான் ஆட் பண்ணிருக்கேன். சோ இப்பொழுதுக்கு ரொம்ப தேவை இருந்தது அப்படின்றனால Synology கம்பெனில இருந்தே அவங்களுடைய சொந்த ஒரு டிரைவ், அந்த டிரைவ் இங்க நான் பொருத்திருக்கேன். இது வந்து ஒரு 8 TB கான ஒரு NAS சப்போர்ட்டட் டிரைவ். இது எதுக்காக இப்போ நான் இரண்டாவது டிரைவ் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கான பதில் பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்வியில தான் இருக்கு. சோ முதல் கேள்வி நிறைய பேர் ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய டேட்டா கிளவுட்ல நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது எப்பவுமே பத்திரமா இருக்கும். உங்களுடைய ஹார்ட் டிரைவ் கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை எப்படி நீங்க சேவ் பண்ணி நீங்க வச்சிருப்பீங்க அப்படிங்கறத ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் தான் RAID, Redundant Array of Inexpensive Disks அப்படிங்கறத இதனுடைய விரிவாக்கம். இன்எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்றது தப்பா தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிரைவோட விலையெல்லாம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. எல்லா ஹார்ட் டிரைவுமே பாத்தீங்கன்னா செம்ம விலையில போயிட்டு இருக்கு. உங்களுடைய Synology டிரைவ்ல 2 ஹார்ட் டிஸ்க் நீங்க போட்டீங்கன்னா இந்த 2 ஹார்ட் டிஸ்க்குமே ஒண்ணுக்கு ஒன்று ஒரு மிரர் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே எப்பவுமே இன்னொரு ஹார்ட் டிஸ்க்லையும் உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்கில் ஒரு பர்டிகுலர் செக்டாரில் இருக்கக்கூடிய டேட்டா கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பேக்கப் இங்கே இருக்கும். ஸோ உங்களுடைய டேட்டா வந்து RAID கான்ஃபிகரேஷனில் எப்போவுமே சேஃபாக இருக்கும். உங்களுக்கு வந்து அழிஞ்சு போகாது அப்படிங்கிற ஒரு கேரண்டி உங்களுக்கு இதில் கிடைக்குது. அதே மாதிரி டேட்டா கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த டிரைவை நீங்கள் ரிப்பேர் பண்ணி திருப்பி டேட்டாவை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து RAID-னுடைய ஸ்பெஷாலிட்டி. இரண்டாவது கேள்வி, செக்யூரிட்டி. கூகுள் கிளவுட்லையோ இல்லை Dropbox-னுடைய கிளவுட் ஸ்டோரேஜ்லையோ நான் வந்து என்னுடைய ஃபைலை நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னா அதுக்கான ஒரு பாஸ்வேர்டை போட்டு நான் லாக் பண்ணி வச்சிருப்பேன். யாருமே என் டேட்டாவை ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உன்னுடைய வீட்டில் உன்னுடைய IP அட்ரஸை யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா உன்னுடைய டேட்டாலாம் அவங்க எடுத்துருவாங்களே அப்படின்னு கேட்ட கேள்விகள் பல உண்டு. ஸோ நியாயமான கேள்வி தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நீங்க NAS ஸ்டோரேஜ் நீங்க வைக்கிற எல்லா டேட்டாவுமே உங்களுக்குன்னு தேவையான சொந்தமான ஒரு IP அட்ரஸ்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. வெளியில இருந்து அக்சஸ் பண்றதுக்கு குவிக் கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த குவிக் கனெக்ட் ஆப்ஷன் வந்து உங்க உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் இந்த NAS நீங்க அக்சஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அந்த குவிக் கனெக்ட் ஐடியை நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஸோ குவிக் கனெக்ட் ஐடியை நீங்க யார்ட்டையும் சொல்லாம பத்திரமா வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதை விட இதை இன்னும் நீங்க செக்யூர் பண்ணணும் அப்படின்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அது தவிர SSL செக்யூரிட்டி சர்டிபிகேட் வாங்கி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா கண்டிப்பா உங்களுடைய ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா கூகுள் கிளவுட்ல இருக்கிறத விட கண்டிப்பா ஹை செக்யூரிட்டி உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா கூகுள் கிளவுட் அப்படிங்கிறப்போ ஒரு பப்ளிக் டொமைன். ஸோ பப்ளிக் டொமைன்ல மொத்தமா கூகுளுடைய சர்வரே ஒருத்தன் வந்து ஹேக் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அந்த சர்வர்ல இருக்கக்கூடிய பல கோடி மக்கள்ல நீங்களும் ஒருத்தர். ஸோ பல கோடி மக்களோட டேட்டா போற மாதிரி உங்களுடைய ஸ்டோரேஜும் காணாம போயிடும். ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு இடத்துல தனியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். ஸோ இதை வந்து யாரு ஹேக் பண்ணுவாங்க, யார் அக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ராபபிலிட்டி போட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மி. கிளவுட் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியான விலையில இருக்கு. இந்த NAS சர்வருடைய விலையே பாத்தீங்கன்னா 30,000க்கு மேல போகுது. ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க் நம்ம போடுறப்போ அதுக்கான விலையும் நம்ம ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ எப்படி வந்து இதோடைய விலை கிளவுட் ஸ்டோரேஜ் விலை விட கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற, கம்மியா இருக்குன்னு சொல்ல, கண்டிப்பாக இது வந்து காஸ்ட்லி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதிகமான ஸ்டோரேஜ் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும்தான் இந்த NAS ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணணும். ஒரு கம்மியான ஸ்டோரேஜ் ஒரு 100 GBயோ இல்லை ஒரு 1 TBயோ அவ்வளோ போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் தான் பெட்டரான ஆப்ஷன்.
10 TB 15 TB 20 TB அப்படின்னு நம்ம போய் பார்க்குறப்போ கணக்கு பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு 2 TBக்கு வருஷத்துக்கு நீங்க பே பண்ற சப்ஸ்கிரிப்ஷனுடைய விலை என்ன அப்படின்னு கணக்கு பண்ணி பாருங்க. கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட இப்போ நான் 2 டிஸ்க் எல்லாம் போட்டு இந்த NASனுடைய விலை மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 வருதுன்னு வச்சுங்களேன். 90,000ல ஒரு EMI போட்டு பார்த்தாலுமே நோ இன்ட்ரெஸ்ட் EMI 10 மாதத்துக்கு நம்ம போட்டு பார்த்தாலே மாதத்துக்கு எனக்கு 9,000 நான் பே பண்ணுறேன். அப்படி 10 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டோரேஜ் கம்ப்ளீட்லி என்னோடது தான். நான் வந்து யாருக்கும் நான் ரெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி வச்சு பார்க்குறப்போ கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து வாடகை வீடு தான். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் அதிகமாக பே பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அது உங்களுடைய சொந்த ஸ்டோரேஜ் கிடையாது. மாதம் நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த 2,000 3,000 4,000 நீங்க எவ்வளவு பே பண்ணாலுமே at the end of the period ஒரு 10 மாசம் கழிச்சு அந்த ஸ்டோரேஜ் உங்களுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. இன்னும் நீங்க பே பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எப்பவுமே நீங்க பே பண்ணிட்டு தான் இருக்கணும். லைஃப் லாங்கா பே பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒன் டைம் பேமெண்ட் அப்படி பே பண்ணி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா இது என்னுடைய டிரைவ், என்னுடைய சொந்த இடம். நான் வந்து எவ்வளவு நேரம் வேணா இதுல எவ்வளவு விஷயங்கள் வேணா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன், செக்யூரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதுதான் விஷயம். ஸோ இப்போ வந்து DSM 7.0ல ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் கூகுள் போட்டோஸ் நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முதல்ல. அதுவும் முக்கியமா ஒரு மொபைல் ஃபோன் ரிவ்யூவரான எனக்கு நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வருது. அதில் நிறைய ஃபோட்டோஸ் நான் எடுக்கிறேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் ஈஸியாக என்னால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ கூகுள் ஃபோட்டோஸில் இப்பொழுதுக்கு இப்போ நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 GB தாண்டி ஸ்டோரேஜ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனிமே பார்த்தீங்க அப்படின்னா GB இல்லை TB கணக்கில் நான் சேவ் பண்ணலாம். அதுக்கு நான் கூகுளுக்கு நான் காசு கொடுக்க தேவையில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த Synology ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். என்னுடைய Synology NASல இப்போ ஒரு புதுசா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ DSM 7.0ன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்ல ஒரு Synology ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அவங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட கூகுள் ஃபோட்டோஸ் எப்படி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குமோ அதே ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க Synology ஃபோட்டோஸ்லேயே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா உங்ககிட்ட இருக்கிற எல்லா மொபைல் ஃபோன்லேயும் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆக்சஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாரும் இந்த Synology ஸ்டோரேஜை நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா மொபைல் ஃபோன் மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறவங்க எல்லா மொபைல் ஃபோனையும் இதில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த மொபைலில் இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு Synology ஃபோட்டோஸில் வந்துடும். ஒருத்தருடைய ஃபோட்டோஸ் இன்னொருத்தரை பார்க்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ஷேர்டு லொக்கேஷன் கிரியேட் பண்ணி அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸில் அந்த ஃபோட்டோ நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஸ்பேஸில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோஸை பார்க்குறது மட்டும் கிடையாது. நான் ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணி ஷேர் பண்ண நினச்சேன்னா யாருக்கு வேணால் நான் ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்கள்ட்ட வந்து Synology NAS இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஷேரிங் செட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக்காக யார்கிட்ட லிங்க் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கலாம். இல்லாட்டி ப்ரைவேட் அந்த யாரை இன்வைட் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும் பார்க்குற மாதிரி ஆக்சஸ்லாம் கொடுத்துக்கலாம். யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஒரு ஃபைலாவோ மொத்தமாக ஒரு ஃபோல்டராவோ நீங்கள் ஷேரிங் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ Synology ஃபோட்டோஸ்னுடைய விஷயங்கள் விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்குது இல்லை ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொபைல் ஃபோனுக்குமே அவைலபிளாக இருக்குது. எங்கிட்ட இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்கட்டும் இல்லை ஐஃபோனாக இருக்கட்டும் இரண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா Synology ஃபோட்டோஸ் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய லாகினை கொடுத்து இந்த NASக்கு என்ன லாகின் வச்சிருக்கேனோ அதே லாகினை கொடுத்து லாகின் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா ஃபோட்டோஸுமே நான் இதில் பார்த்துக்கலாம். உலகத்தில் எந்த மொழியிலிருந்து வேணா நான் பார்த்துக்கலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு வந்து பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு இடம் காமிக்குது. அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பேக்கப் பண்ணி வச்சிருக்க எல்லா ஃபோட்டோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் Synology ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா இல்லை உங்களுடைய ஃபோட்டோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர்டு ஸ்பேஸில் உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். அதே மாதிரி ஆல்பம்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆல்பம்ஸ் கிரியேட் பண்ணிடும். பீப்புளுடைய ஃபேஸுக்கு ஏற்றாப்புல ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுடைய ஃபேஸ் தொட்டிங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் எந்த ஃபோட்டோஸும் இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஜியோ டேக்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம மதுரையிலேருந்து எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் இருக்கும். பெங்களூர்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் இருக்கும். அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஜியோ டேக்ஸ் மூலமாக அதுக்கான ஒரு ஃபோல்டரில் கிரியேட் ஆகிக்கும். ஸோ இதெல்லாம் தான் Synology NAS ஒரு NAS சிஸ்டம் உடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ எல்லாரும் உடனே NAS வாங்கி யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. யாருக்கு வந்து அதிகமான ஸ்டோரேஜ் தேவைப்படுதோ உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கும் காமனாக நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் நிறைய ஃபைல்ஸ் MB இல்லை GB இல்லை TB ரேஞ்சுக்கு உங்களுடைய ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கிளவுட் ஸ்டோரேஜை விட NAS ஸ்டோரேஜ் தான் ஒரு சீப்பான ஆப்ஷனா இருக்கும் கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா. சோ இந்த மாதிரி ஒரு NAS ஸ்டோரேஜ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. NAS ஸ்டோரேஜ் பத்தி வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.